ராணிப்பேட்டை மாவட்டம் விசி மோட்டூரில் தோல் தொழிற்சாலை கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு சொந்தமான கழிவுநீர் சேகரிப்பு தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கியதில் 4 பேர் கவலைக்கிடமாகியுள்ளனர். அப்பகுதியில் செயல்பட்டு வரும் ராணிடெக் எனும் தனியார் தோல் தொழிற்சாலையில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு தொட்டியில் அடைப்பு ஏற்பட்ட நிலையில் அதனை சரி செய்ய சென்ற ஏழுமலை, ரமேஷ், சாந்தகுமார், கிட்டு ஆகிய 4 பணியாளர்கள் திடீரென விஷவாயு தாக்கியதில் தொட்டியில் மயங்கி விழுந்தனர். தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள 4 பேருக்கும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள 108 வைணவ தலங்களுள் ஒன்றான சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு தெப்போற்சவம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பெண்கள் தீபமேற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி பெருமாளை வழிபட்டனர். இத்திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். சமூக வலைதளத்தில் பரவிய போலியான செய்திகளை நம்பி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் நள்ளிரவில் குவிந்த பொதுமக்களால் ஊழியர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையால் பெட்ரோல், டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 600 ரூபாய் வரை உயரும் என சமூக வலைதளங்களில் பரவிய வதந்திகளை நம்பி பெட்ரோல் பங்குகளில் காலி கேன்களுடன் மக்கள் குவிந்தனர். திமுக அரசின் சைபர் பிரிவு போலீசார் சமூக வலைதளங்களில் போலி செய்திகளை பரப்புவோரை கண்டும் காணாமலும் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் சின்னக்கம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் கோழி பண்ணையால் அருகாமை பகுதிகளில் அதிகப்படியான ஈக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அப்பகுதியில் செயல்பட்டு வரும் தாய் கோழி பண்ணை மூலமாக உருவாகும் பெரிய ஈக்களால் பகுதிவாசிகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் கோழிப்பண்ணையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு கலைக் கல்லூரியில் புதிதாக மினி ஸ்டேடியம் கட்டுவதை திமுக அரசு கைவிடக் கோரி கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 150 ஆண்டுகள் பழமையான இக்கல்லூரியில் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் 6 ஏக்கர் பரப்பளவை கொண்ட கல்லூரிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து மினி ஸ்டேடியம் அமைக்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் திமுக அரசுக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கண்டிக்கின்றோம் 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 மாணவ நாங்கள் கண்டிக்கின்றோம் மாணவ நாங்கள் கண்டிக்கின்றோம் எதற்கு 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 மினிஸ்டரியம் எதற்கு மினிஸ்டரியம் எதற்கு 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 மினிஸ்டரியம் எதற்கு மினிஸ்டரியம் எதற்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சாதிய பாகுபாடுகளால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் கோவில் திருவிழாவை மீண்டும் நடத்தி வைக்க வட்டாட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். கீரணிப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் ஆதினமிளகி ஐயனார் கோவிலில் பூத்திருவிழா மற்றும் தேர் திருவிழா உள்ளிட்டவை வெகு விமரிசையாக நடைபெறும். இரு தரப்பினருக்கு இடையே தொடரும் சாதிய பாகுபாடு உள்ளிட்டவை காரணமாக திருவிழாக்கள் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து சமுதாய பெண்கள் உள்ளிட்டோர் வட்டாட்சியர் அலுவலகம் சென்று தாசில்தாரை சந்தித்த நிலையில் இக்கோவில்களில் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வரும் திருவிழாக்கள் மற்றும் பண்டிகைகளை மீண்டும் அமல்படுத்த வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், இரும்புலியூர், வாணியங்குளம் பகுதியில் சாக்கடை முறையாக தூர்வாரப்படாமல் உள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 2 வருடங்களுக்கு முன்பு நன்றாக செயல்பட்டு வந்த சாக்கடை வெள்ளநீர் காலத்தில் தூர்வாருவதற்காக 53வது வார்டு கவுன்சிலர் தலைமையில் அகற்றப்பட்டது. அப்போது 1 மாதத்திற்குள் மீண்டும் சீரமைத்து தரப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் இன்று வரை அந்த சாக்கடை முறையாக சீரமைக்கப்படாமல் உள்ளது. தூர்வாரும் பணியின் போது ஏற்பட்ட சேதத்தால் கால்வாயின் அகலம் குறைந்து கழிவுநீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை துரிதமாக சரி செய்து கொடுக்க திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 2 வருடங்களுக்கு மேல் குடிநீர் விநியோகிக்கப்படாததால் பொதுமக்கள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் நிலவுகிறது.
படிக்காசு வைத்தான்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் பல ஆயிரம் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களின் குடிநீர் தேவைக்காக கடந்த 2023ஆம் ஆண்டு படிக்காசு வைத்தான்பட்டியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. ஆனால் 2 வருடங்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை தண்ணீர் விநியோகம் செய்யப்படாததால் ஒரு குடம் தண்ணீரை 12 ரூபாய் கொடுத்து வாங்கும் நிலை நிலவுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமியின் சொந்த தொகுதி ஆத்தூரில் தரமற்ற முறையில் நடைபெறும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளில் பல்வேறு முறைகேடுகள் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சித்தேரேவு ஊராட்சியில் உள்ள சின்னம்மன் கோயில் பகுதியில் கடந்த சில நாட்களாக ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலம் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் தொடங்கியது. ஆனால் சிமெண்ட், எம்சாண்ட் எதுவும் கலக்கப்படாமல் வெறும் ஜல்லிக்கற்களை வைத்தும் பல்வேறு முறைகேடுகளோடும் இந்த பணிகள் நடைபெறுகிறது. இந்த அலட்சிய போக்கை கண்டித்து ஊர் பொதுமக்கள் வரும் தேர்தலில் அனைத்திற்கும் சேர்த்து திமுகவினருக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரித்துள்ளனர்.